வாங்கங்க தீபாவளி பலகாரத்தில் 12வது பொடலங்காய் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொடலங்காயை நல்லா கழுவிட்டு நடுவில் உள்ள பகுதியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடலங்காயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. காய் வந்து உடஞ்சிடக்கூடாதுங்க, ரொம்ப கவனமாக பிசைஞ்சுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் இப்படி அமுக்கிட்டு ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நான் ரெடிமேடு பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன், நீங்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். தேவையான அளவு பஜ்ஜி மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட்டி இருக்கக்கூடாதுங்க, நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ இந்த காயை வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். காய் உடஞ்சிராமல் கவனமாக பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. காய் பிழிஞ்சதுக்கப்புறம் அடியில் வந்து தண்ணி இருக்கும், அதை கீழே ஊற்றிடலாம், தேவைப்படாது. இப்போ காயை ஒன்று ஒன்றா எடுத்து பச்சை மிக்ஸியில் மிக்ஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருங்க. உள்ளே இருக்க காய் ஏற்கனவே நம்ம உப்பில் 5 நிமிஷம் ஊற வச்சதுனால காயிலையும் நல்லா உப்பு சேர்ந்து நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது. நான் மாவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கேன், அதனால தான் இந்த மாதிரி ஹோல்ஸாக வருது. நீங்கள் மாவு கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வருங்க, ஹோல்ஸ் வராது. நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பஜ்ஜி நல்லா வெந்து வந்துருச்சு, எடுத்துடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதோடு சேர்த்து இந்த மாதிரி காய்கறியும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப மொறு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நம்ம வந்து பொடலங்காயில் தான் பண்ணோன்னு சொல்லி யாருமே நம்பவே மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பரான பொடலங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. கூட ஒரு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.